இன்னைக்கு நாம 2007 ரிலீஸ் ஆன மனோரமா 6 Feet Under அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா ஒரு ராஜஸ்தானி படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு புக் ரைட்டரா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல ஒரு லேடி வந்து ஹீரோவை மீட் பண்ணி, என் புருஷன் தான் இந்த ஊருடைய மினிஸ்டர், அவருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நீங்களே ஒரு டிடெக்டிவா மாறுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் ரைட்டரா இருந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டரா மாறுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய வாழ்க்கையே தலைகீழா மாறுது. அப்படி என்ன விஷயத்தை, அப்படி என்ன பிரச்சனையை நம்ம ஹீரோ வாழ்க்கையில சந்திச்சாரு அப்படின்ற விஷயத்த இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ புது பைக்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டு அங்கிள், என்னப்பா புது பைக்கா, இஎம்ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சிங்கிள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாரு. ஹீரோடைய மனைவி, ஹீரோக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ லெட்டர்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொண்டு வந்து கொடுக்கும் போது அதை வாங்கி பார்த்தவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோ கவர்மெண்ட்ல PWDல ஜூனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரு செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வேலைக்காக லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு வேற சொல்லிருக்காங்களாம். இதை பார்த்துட்டு ஷாக் ஆகும் போது மனைவி பார்த்து கேக்குறாங்க, நான் அப்பயே சொன்னேன் இந்த வண்டியை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் கேட்கவே இல்லை. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, நம்ம வந்துட்டு இந்த தீபாவளி காட்சி தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் என்ன கான்ல இருக்கான், இந்த புள்ளைய பாரு தாஜ்மஹாலுக்கு உண்மை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாகிறாரு. இப்ப அப்படியே போயிட்டு குளிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய மைண்ட் வாய்ஸ்ல நம்ம ஹீரோ மனோரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் நாவல் ஒன்னு எழுதிக்கிட்டு இருக்காராம். அந்த நாவல் ஏற்கனவே ஒரு பாகம் ரிலீஸ் ஆயிட்டு ஓரளவுக்கு ஓடி இருக்கு. அந்த புக்கோடைய செகண்ட் பார்ட்டை கூடிய சீக்கிரமே நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ண போறாரு. இப்பதான் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நாவல் மக்களே. அந்த நாவல் தான் என்னுடைய முழுமையான நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு உட்காந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டிவி பார்த்துட்டே இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இந்த டைம்ல யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு கதை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த டைம்ல யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களுக்கு பிபி ராத்தூரை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லாவே தெரியும், நம்ம ஊருடைய மினிஸ்டர், அதுவும் இந்த மாநிலத்துடைய நீர்வளத்துறை அமைச்சரா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அவரு தான், அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரொம்ப ஃபேமஸானவரு, அவரை யாருக்கு தான் தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவருடைய மனைவியை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க தான் நானு, எனக்கு வந்துட்டு என் புருஷன் மேல ஒரு சந்தேகம், அவனுக்கும் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, மேடம் நான் எப்படி மேடம் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களுடைய புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், அதுவும் உங்களுடைய டிடெக்டிவ்க்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லணும், நீங்க புக்கே பயங்கரமா எழுதுறீங்க, உங்களுடைய மைண்ட் வந்துட்டு டிடெக்டிவ் மாதிரியே யோசிக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் ஒரு டிடெக்டிவா மாறி எனக்கு உதவி செய்ய முடியும், என்னால கண்டிப்பா காசும் கொடுக்க முடியும், நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நீங்க வேற ஒரு உண்மையான டிடெக்டிவ் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, இது ரொம்பவே சின்ன ஊரு, நான் யாரை கான்டாக்ட் பண்ணாலும் கண்டிப்பா என் புருஷனுக்கு தெரிய வந்துடும், அவருக்கு தெரிய வந்தா பெரிய பிரச்சனை தான், தயவு செஞ்சு ஓகேன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு 20,000 பணம் தரேன் அப்படின்னு சொல்லும் போது 20,000 வாய பொழுக்கிறாரு. முதல்ல இவங்க 10,000 அட்வான்ஸா கொடுத்துட்டு, இதுல என் புருஷனை பத்தி எல்லா டீடைலும் இருக்கு, எங்க போவாரு, எங்க வருவாரு, என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு, அவரை ஃபாலோ பண்ணி அவரை மீட் பண்ண யாரு வரா, அந்த பொண்ணு வராளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போட்டோ எடுத்து கொண்டு வந்து கொடுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த லேடி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோடைய வைஃப், என்னையா சொல்ற, நீ டிடெக்டிவா மாற போறியா, ஒழுங்கா ஒரு வேலையை பார்க்க முடியாம சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம வெட்டியா ஒரு நாவலை வேற எழுதிக்கிட்டு இருக்க, உன்னால ஒரு டிடெக்டிவா மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பணம் வருது, கண்டிப்பா மாறிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த மினிஸ்டர் எங்க போறாரோ எங்க வராரோ எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. மினிஸ்டருக்கே தெரியாம மினிஸ்டருடைய வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து அவர் என்ன பண்றாரு, அவரை பார்க்க யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டே இருக்காரு. அன்னைக்கு நைட் ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குறா, கூடவே யாரோ கூட்டின்னு வராங்க. இந்த பொண்ணு மட்டும் தனியா போயிட்டு மினிஸ்டரை பார்த்து ஏதோ பேசும்போது, மினிஸ்டர் நீ ஏன் இங்க வந்த, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க மாதிரி தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு புரியுது. இப்ப நம்ம ஹீரோ எக்கச்சக்கமா போட்டோ கிளிக் பண்றாரு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா இதுக்கப்புறம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம
நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. பொறுமையா செவரகிரி குதிச்சு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு லேடி வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு நம்ம ஹீரோவை பாத்துடுறாங்க. நம்ம ஹீரோ விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா மினிஸ்டருடைய மனைவி வந்து ஹீரோவை பாக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் போட்டோவை கிளிக் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு வந்து மினிஸ்டரை பார்த்து பேசும்போது அந்த பொண்ணுக்கும் மினிஸ்டருக்கும் ஏதோ சண்டை மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிலிம் ரோல மட்டும் கொடுக்குறாரு. எங்கேயா போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போட்டோவை என்னால வெளியே கொண்டு வர முடியல, ஏன்னா ஸ்டூடியோ எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு, நீங்க அர்ஜென்ட்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இந்த லேடியும் மிச்ச பணத்தை கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம், நம்ம வந்துட்டு டெடெக்டிவ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த சீன்ல போயிட்டு மச்சான மீட் பண்றாரு. இவர் ஹீரோவுடைய மனைவியுடைய அண்ணன் போலீஸா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் இந்த மச்சானும் பயங்கர க்ளோஸ் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே போயிட்டு சருகு போட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய மனைவி என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அங்க போலாம் இங்க போலாம் அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்திட்டே இருக்கா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது கல்யாணம் பண்ணா 1000 பிரச்சனை வரும், எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் நம்ம வாழ்ந்தாகணும். நீ என்ன பண்ணு, எப்படியாச்சும் இந்த பொண்டாட்டிக்காரிய சமாதானப்படுத்த ட்ரை பண்ணு, நீ வேணா செகண்ட் ஹனிமூனுக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் மனைவியை கூப்பிட்டு செகண்ட் ஹனிமூன் போறாரு. போயிட்டு இவங்க ஊரெல்லாம் சுத்துறாங்க, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும் போது அங்க வச்சு நம்ம ஹீரோ அந்த மினிஸ்டருடைய மனைவியை பாக்குறாரு. அவங்க எதையோ பார்த்து எதையோ கண்டு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. மேடம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு பேஸ்டான்னு போகும்போது அவங்க அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ சாப்பிடலான்னு மனைவியை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் போது மினிஸ்டரும் மினிஸ்டருடைய மனைவியும் சேர்ந்துட்டு அவங்க ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜுக்கு புதுசா ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்காங்க, அதனுடைய திறப்பு விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோ வீல் சேர்ல ஒரு வயசானவங்களை பார்த்தாரு பாத்தீங்களா, அவங்க தான் மினிஸ்டருடைய மனைவி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படின்னா நம்மள வந்து ஒரு பொண்ணு பார்த்தாலே பார்த்து காசு கொடுத்து போட்டோலாம் கொண்டு வர சொன்னாலே அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்காரு. ஏதாவது பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரியவே இல்லை. நேரா போயிட்டு மச்சான மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. முக்கியமா நான் அந்த மினிஸ்டருடைய வீட்டுக்கு போயிட்டு வரும்போது யாரோ என்ன பார்த்தாங்க, பார்த்தவங்க யாருன்னா மினிஸ்டருடைய மனைவி அப்படின்னு சொல்லும் போது என்னடா பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்ட போல, உன்னை யாராவது ஃபாலோ பண்ணி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. நீ எதையும் பத்தி கவலைப்படாத, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, இது வரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்டே கொடுக்கல, மினிஸ்டருடைய வீட்டுக்குள்ளேயே யாரோ பூந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் மீடியாவுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா எனக்கும் தெரிய வந்திருக்கும், உனக்கும் தெரிய வந்திருக்கும், இது வரைக்கும் நீ சேஃபா இருக்க, இப்போதைக்கு நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மச்சானும் சரகெல்லாம் போட்டு அப்படியே கிளம்பி வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டே இருக்கும் போது அங்க அந்த லேடி நிக்கிறா. நம்ம ஹீரோவை வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும் போது யாருமா நீ, எதுக்குமா என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க எல்லாமே டீடைலா சொல்ல எனக்கு டைமே கிடையாது, நான் ஒரு மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்க இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய உண்மையான பேரு மனோரமா, என்னுடைய வயசு 32 அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அட யாருமா நீ, வயசுலாம் சொல்லிட்டு போற, என்னமா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க வந்து ஓடியே போயிட்டாங்க. நம்ம ஹீரோ போதையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பத்தியே யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு எதுக்காக தன்னுடைய பேரு மனோரமா, தனக்கு வயசு 32 அப்படின்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம மினிஸ்டர் ஃபாலோ பண்ணி போட்டோ எடுக்க சொன்னா, நம்மள எதுக்காக தேவையில்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டி விட்டா, யார் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது நியூஸ் பேப்பர் வரும். நம்ம ஹீரோ வழக்கமா நியூஸ் பேப்பர் படிப்பாரு போல, அது போல படிக்கும் போது அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு லாரி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா, அந்த பொண்ணுக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு போல, அதனால அந்த பொண்ணு லாரியில குதிச்சு தற்கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நியூஸ்ல நம்ம ஹீரோ படிச்சு முடிக்கிறாரு. இத மனைவி கிட்டயும் காமிக்கிறாரு. ஐயோ பாவம் இந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நியூஸ்ல வர்றது எல்லாமே உண்மையா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, இந்த பொண்ணுடைய மரணத்துக்கு பின்னாடி என்னமோ ஒரு மர்மம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, அந்த மர்மத்தை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னால ஒரு வேலையே தேடி கண்டுபிடிக்க முடியல, நீ போயிட்டு மர்மத்தை தேடி கண்டுபிடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கலாச்சு விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ யார் இந்த மனோரமா, இவங்க எதுக்காக 32 வயசுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஏன் இறந்து போனாங்க, இவங்க சாதாரணமா இறந்து போல, கண்டிப்பா யாரும் இவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையே மைண்டுக்குள்ள போட்டு யோசிச்சுட்டு மனோரமாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்கும் போது இந்த ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கெனால் ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த கெனால்ல பயங்கரமான ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணிருப்பாங்க. அந்த போராட்டத்துல மனோரமாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க.
இப்ப அந்த போராட்டம் நடத்தின அவர்கிட்டயே போயிட்டு மனோரமாவை பத்தி கேட்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்களே அவங்கள பத்தி என்ன கேட்க போறீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒரு ரிப்போர்ட்டரு, மனோரமா வந்துட்டு ஒரு மாதிரி அன்நேச்சுரலா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்க கம்பெனிக்கு தெரிய வருது, இத பத்தி ஒரு ஆர்டிகல் பண்ணலான் இருக்கோம், அதான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோரமாவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மனோரமா எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜெய்ப்பூர்னு சொல்றாரு. மனோரமாக்கு சொந்தக்காரங்க யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணோட ஆஃபன், இந்த ஊர்ல அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்லாம் தெரியல, அந்த பொண்ணு ஒரு ரூம்ல தங்கி இருக்கா, அந்த ரூம்ல ரூம்மேட் ஒரு பொண்ணு இருக்கா, அவ கொஞ்சம் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அட்ரஸ்லாம் வாங்கிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போறாரு. போயிட்டு கதவை தட்டலான்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வேகமா வெளியே வரா. ஷீதல் மேடம், நீங்க தானே அந்த பொண்ணுடைய ரூம்மேட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப உடனே என்னால எதுவுமே பேச முடியாது, ஒரு முக்கியமான வேலையா நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், பஸ்ஸை மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போறாங்க. நம்ம ஹீரோ விடாம பின்னாடியே போயிட்டு நான் சொல்ற விஷயத்த ஒரு செகண்ட் கேளுங்க, அன்னைக்கு மனோரமாக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆச்சு, அவங்க வந்துட்டு சாவறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தாங்க, பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எதுக்கு இந்த விஷயம்லாம் ஏன்ட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போது உங்களால எனக்கு ஒரு உதவி வேணும், அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியணும், நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை யாரோ 2 பேரு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோவை போட்டு பொலந்து கண்ணை காமிச்சு மிரட்டி அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொன்னா, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்கிட்ட அந்த பொண்ணு எதுவுமே பேசவே இல்லை, நான் போதையா இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா பயங்கரமா அடிச்சு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுடைய பேரு மனோரமா, என்னுடைய வயசு 32 அப்படின்னு சொல்லிட்டு போனா, அதை தவிர வேற எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, இப்போ இங்க இருந்து போறோம், நீ சொன்னது ஒருவேளை பொய்ன்னு தெரிய வந்தா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவனுங்க எதுக்காக வந்து அடிச்சிட்டு போனானுங்க, எதுக்காக அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட பேசின விஷயம் எப்படி இவனுங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த எந்த விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரியவே தெரியாது. இதே குழப்பத்தோட நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. பார்த்தா அவனுங்க நம்ம ஹீரோடைய பைக்கை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய மச்சான காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு உன்னை யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன கேக்குறாரு அப்படின்னா, இந்த மனோரமா இறந்து போனாங்க இல்லையா, எனக்கு அந்த டீடைல்லாம் கொஞ்சம் வேணும், அந்த கேஸ பத்தின எல்லா டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, இங்க பாரு, நீ ஒரு மனைவி ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்க, பெரிய பெரிய பிரச்சனைல தலையை விட்டு உன்னுடைய வாழ்க்கைய நீயே கடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோ ரெஜிஸ்டர் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செக் பண்ணி அந்த லாரி டிரைவருடைய நம்பரை நோட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த டைம்ல மச்சான் வரா, இப்போ உனக்கு என்ன வேணும், அந்த லாரி டிரைவரை பத்தி டீடைல் வேணுமா, நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு, இதுதான் நான் செய்யற உனக்கு கடைசி உதவியா இருக்கும், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா நான் பொறுப்பு கிடையாது, ஒழுங்கா கிளம்பி போ, இதோட இந்த இன்வெஸ்டிகேஷன் வேலையை நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே இறக்கி விட்டு போறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இங்க பாரு, நீ அமைதியா கிளம்பி என் கூட ஊருக்கு வா, நான் கிளம்பி அம்மாவுடைய வீட்டுக்கு போறேன், நீங்களும் அங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி இந்த ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது என்னால வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீ வந்தாவா வராகட்டி போ, என் குழந்தையும் நானும் கிளம்பி போக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அந்த லாரி டிரைவரை மீட் பண்றாரு. அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் பிரஸ்ல இருந்து வந்திருக்கேன், அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சோ அது அப்படியே ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுங்க, முக்கியமா உண்மையை சொல்லுங்க, இது வெளியே வரலனா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்வம் ஜாஸ்தி, நான் கொஞ்சம் காசு கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, சார் நீங்க காசுலாம் கொடுக்க வேணாம், உண்மை என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ற மாதிரிங்க, அன்னைக்கு நானும் என் கிளீனரும் சேர்ந்துட்டு வண்டியில வேகமா போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்கால வந்து விழுந்தா, என்னால பிரேக்கே அடிக்க முடியல, அந்த பொண்ணு மேல வண்டி ஏறி அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட், நாங்க அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணோம், இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, அவ்வளவுதானா, நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரு எந்த உண்மையும் சொல்ற மாதிரியே தெரியல, இங்க வந்தது வீண் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோடைய வீட்டு வாசல்ல அக்கம் பக்கம் வீட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் கூட்டமா நிக்கிறாங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வீட்டுக்குள்ள உங்க மனைவியும் குழந்தையும் இல்ல, அவங்க எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டாங்க, யாருன்னே தெரியல, ஒரு 4-5 பேர் வந்து உங்க வீட்டுடைய கதவை உடைக்க ட்ரை பண்ணாங்க, நாங்க வரதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ மனைவிக்கு கால் பண்ணி பாக்குறாரு, போனே போக மாட்டேங்குது, ஒருவேளை குழந்தைய தூக்கிட்டு கோச்சிட்டு
கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது இப்போ அந்த சீத்தல் கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன காப்பாத்துங்க, யாரோ என் வீட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ உடனே பதறிட்டு இங்கிருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த சீத்தல் மட்டும் கொஞ்சமா காயப்பட்டிருக்காங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வீட்டுல தனியா இருக்கும் போது யாரோ உள்ள வந்தாங்க, திடீர்னு கதை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்து எதையோ தேட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் என்ன அடிச்சு மயக்கப்படுத்திட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க, இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது வந்தவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. வீட்டை சுத்தி முத்தி பார்த்தா எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த தேடி வந்திருக்காங்க போல, உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நீ சேஃபா இரு, இந்த ஊர்ல உனக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நானும் மனோரமாவை மட்டும் இங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அவளும் இறந்து போயிட்டா, நான் பழைய மாதிரி அனாதையா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஏமா என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க வந்துட்டு அந்த ராத்தோர் அனாதை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லத்துல ஒர்க் பண்றாங்களாம், அதே அனாதை இல்லத்தில் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ராத்தோர் அனாதை இல்லம் அப்படின்றது அந்த மினிஸ்டருக்கு சொந்தமானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாங்க. சரிமா நீ சேஃபா இரு, இங்க இருந்து எங்கேயும் வெளியே போகாத, முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தா அங்க போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படி யாருமே கிடையாது, நீங்க வேணா என்ன சேஃபா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் வீட்டுக்கான யோசிக்கிறாரு, இப்பதான் மனைவியும் குழந்தையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே 2 நாள் மட்டும் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாங்க, இதான் உங்க மனைவியா இதான் உங்க குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு லூடோ விளையாடிட்டு அவங்க எதுக்காக என் வீட்டுக்கு வந்தாங்க, எதுக்காக என்ன அட்டாக் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி மனோரமா ஒரு நாள் என்ன வந்து பார்த்தாங்க, எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அந்த மினிஸ்டருடைய மனைவி நான் தான் சொல்லி போட்டோ எல்லாம் எடுக்க சொன்னாங்க, நான் போட்டோ எடுத்து கொடுத்தேன், அவங்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது அப்படின்னா மனோரமா வந்துட்டு அந்த போட்டோவை கிளிக் பண்ணி மினிஸ்டரை பிளாக்மெயில் பண்ணிருக்கா, அதனால மினிஸ்டருடைய ஆட்கள் கொலை பண்ணிட்டாங்க போல, கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த போட்டோவை தேடி வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேபி ஆனா எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிக்கும் போது இந்த பொண்ணு பார்த்தா குக் பண்ணிட்டு இருக்கா, என்னமா நீ பாட்டுன்னு போயிட்டு குக் பண்ற, நீ குக் பண்ணாத நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதான் என் வீடு நாய் போச்சு, நான் தானே குக் பண்ணோம், இங்க நான் ஸ்டே பண்ற வரைக்கும் நானே குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க, நான் கிளம்பி என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், சொல்லாம கொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்காதீங்க, நானும் பையனும் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சரிமா நான் ஒரு நாள் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ இந்த சீத்தல் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உடனே கிளம்பி ஆர்ஃபனேஜுக்கு போகணும், அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது நானே கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டிராப் பண்றாரு. அங்க அந்த மினிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன பேசிட்டாரு, இங்க இருந்து நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது இந்த மினிஸ்டர் என்ன பேசிட்டாரு அப்படின்னா எல்லாராலையும் கடவுளை கண்ணால பாத்திர முடியாது, நான் இந்த குழந்தைகள் ரூபத்துல கடவுளை பார்த்துட்டு இருக்கேன், கடவுள் எனக்கு இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு காசு கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி, இந்த குழந்தைங்க தான் அவருக்கு எல்லாமே, எனக்கு குழந்தை பிறக்கல, அதாவது இந்த மினிஸ்டருக்கும் மினிஸ்டருடைய மனைவிக்கும் சேர்ந்து குழந்தையே பிறக்கலையா, அதுக்கு பதிலா தான் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு குழந்தைங்களை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கர உருக்கமா பேசிக்கிட்டே இருக்கும் போது இதே டைம்ல அன்னைக்கு நைட் ஒரு பொண்ணு வந்து இந்த மினிஸ்டர் பார்த்துட்டு போனா நம்ம ஹீரோ கூட போட்டோவை கிளிக் பண்ணாரு பாத்தீங்களா, அதே பொண்ணு இங்கேயும் வந்திருக்கா, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கா, அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு கிளினிக் இருக்கும், இந்த ஆர்ஃபனேஜுக்கு சொந்தமான கிளினிக்கே உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கும், அந்த கிளினிக்ல போயிட்டு டாக்டரை மீட் பண்ணி யாராவது வந்தாங்களா, ஏதாவது பத்திரிகைக்காரனை ஏற்பாடு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வரைக்கும் யாரும் கிடைக்கல, இப்போதைக்கு நீ கிளம்பி வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கே வர வைக்கிறேன் யாராவது கிடைச்சா அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு வெளியே வரா. அதே டைம்ல மினிஸ்டர் வராரு, மினிஸ்டர் பார்த்துட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து பயந்துட்டு போறா. மினிஸ்டர் உள்ளுக்குள்ள வந்து இந்த பொண்ணை என்ன பார்க்க வராத வராத அப்படின்னா கேட்கவே மாட்டா, எதுக்காக இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டருக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க நான் என்ன விஷயம்னு பாக்குறேன், நான் தானே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ வெளியே உட்காந்து நோட் பண்ணிட்டே இருக்காரு, எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்த டாக்டர் நோட் பண்ணிட்டு யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கையில் அடிபட்டிருக்கு, கட்டு மாத்தலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புனவரு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணிட்டே வீட்டுக்கு போயிட்டு வீட்டுடைய கதவை தட்டும் போது அந்த பொண்ணு வந்து யாருன்னு கேக்குறா, இந்த மாதிரி நான் ஒரு ரிப்போர்ட்டரு, அந்த டாக்டர் தான் அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணு ஒரு பயங்கரமான குண்டை தூக்கி போடுறா. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் அந்த மினிஸ்டருடைய பொண்ணு அப்படின்னு சொல்றா. எங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா என்னுடைய அம்மா அந்த மினிஸ்டர் நடத்துறாரு இல்லையா, அதே ஆர்ஃபனேஜ்ல ஒர்க் பண்ணவங்க தான், என்னுடைய அம்மா
அம்மாக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. அந்த கனெக்ஷன் மூலியமா தான் நான் பிறந்திருக்கேன். நான் பிறந்து 3 வயசு இருக்கும்போது அம்மா இறந்து போயிட்டாங்க. நானே அந்த அனாதை இல்லத்தில் தான் வளர்ந்தேன். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரு தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த அனாதை இல்லத்துல ஒரு டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டாக்டருக்கும் இந்த பொண்ணுக்கும் காதல் உருவாயிருக்கு. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டாக்டருக்கு அந்த அனாதை இல்லத்தை பத்தி முக்காவாசி விஷயங்கள் எல்லாமே தெரியுமா. அந்த டாக்டர் மினிஸ்டருடைய பர்சனல் டாக்டராகவும் இருக்காரு. ஒரு நாள் பழைய ஃபைல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த பொண்ணு இங்க தான் பிறந்திருக்கா, இந்த பொண்ணுடைய அம்மா இவங்க தான், இந்த அம்மாக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாக்டர் கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு நேரா போயிட்டு நான் தான் உங்க பொண்ணு, என்ன பொண்ணா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ யாருனே தெரியாது, பொண்ணு கின்னு சொல்லிட்டு வந்தா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிருக்காரு. நிறைய வாட்டி மீட் பண்ணி இந்த பொண்ணு ஆறுதலா பேச ஆரம்பிச்சிருக்கா, பாவமா பேச ஆரம்பிச்சிருக்கா, கெஞ்சி கேட்டிருக்கா, என்ன பண்ணியும் வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டரும் இந்த பொண்ணும் சேர்ந்துட்டு தான் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணுக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இந்த மினிஸ்டருடைய பின் கதையெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சா எக்கச்சக்கமான கிளை கதைகள் ஓபன் ஆகும் போலே அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறா. அடுத்து நம்ம ஹீரோ இந்த மினிஸ்டரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா ஒரு கெனால கட்ட போறேன், ஒரு பெரிய கால்வாயை கட்டி இந்த ஊர் மக்களுக்கு நிறைய தண்ணி கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, பாதி கட்டிக்கிட்டே இருக்கும் போது இந்த பாதை வேணாம், அந்த பாதையா கட்டி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்களை வெளியே அமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மக்களை போயிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. மீட் பண்ணி, உங்களை ஏன் அவங்க நிலத்தை விட்டு அமுச்சு விட்டாங்க, அந்த லேண்டு உங்களுக்கு சொந்தமான லேண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அமைதியா இருக்காரு. நம்ம ஹீரோ காசு கொடுத்து கேட்கும் போது, ஆக்சுவலா அந்த லேண்டு எங்களுக்கு சொந்தமான லேண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சில பல வருஷங்களுக்கு முன்னாடி, எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மினிஸ்டருடைய அப்பா தான் எங்களுக்கு தானமா கொடுத்தாரு. இப்போ இவரு புடுங்கிட்டு எங்களை விரட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம ஹீரோ இல்ல என்னமோ குளறுபடி இருக்கு போல, இந்த கதை எங்கெங்கயோ போயிட்டு முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இப்போ என்னெல்லாம் விஷயம் பண்றாரோ எல்லா விஷயத்தையுமே அந்த ரூம்மேட் பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே இருக்காரு. இந்த ரூம்மேட் பொண்ணு நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் கொலாவ ஆரம்பிக்கிறா. எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை உசார் பண்ண முடியுமான்னு பாக்குறான்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த ரூம்மேட் பொண்ணு வந்து ஹீரோவை எழுப்பி, டாக்டர் உங்களுக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது, அவர் எதுக்காக எனக்கு கால் பண்றாரு, என் போன் நம்பர் எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை வாங்கி பேசிட்டு உடனே கிளம்பி டாக்டரை பார்க்கலான்னு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா யாருமே வந்து கதவை திறக்க மாட்டாங்க. என்ன விஷயம் ஆச்சுன்னு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது, டாக்டரும் சரி அந்த மினிஸ்டருடைய பொண்ணும் சரி 2 பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க. அவங்கள கொன்னு போட்டு வச்சிருக்காங்க. இவங்களை யாரா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளியே ஓடி வராரு. அங்கிருந்து வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இப்போ இவருக்கு பின்னாடியே அந்த 2 ரவுடி பசங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நம்ம ஹீரோவுடைய ஆட்டைய போட்டுட்டு போன பைக்கை நிப்பாட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவை மாட்டி விட பிளான் பண்ணிட்டாங்க போல. இப்போ நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த மச்சானை பார்த்து இந்த விஷயம்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. மச்சான் ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது, அங்க இருக்கிற சில போலீஸுங்க இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணையும் பையனையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, கொலைகாரனுடைய பைக்கு வெளியே நிக்குதான். அந்த கொலைகாரன் நேரா உள்ளுக்குள்ள போயிருக்கான். கொலை பண்ணிட்டு வெளியே தன்னுடைய ஸ்கூட்டில கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பேசிட்டே இருக்கும்போது தலைவனுக்கு அல்லு கிளம்புது. ஐயோ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு போச்சா, விட்டா நம்மளையே தூக்கி உள்ளுக்குள்ள போட்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ கூடவே அந்த ரூம்மேட் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணையும் கொஞ்சம் உஷாராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு ஷீதல் மேடமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, எனது ஷீதல் மேடமா, அவங்க இறந்து போயிட்டு 10 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எனது இறந்து போயிட்டாங்களா, இவ்வளவு நாள் என் கூட தானே இருந்தா, ஒருவேளை பேய் நம்ம கூட இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னங்க சொல்றீங்க, என் கூட தாங்க இருந்தாங்க, அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, இவங்க தான் ஷீதல், இவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவங்களை நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க வேற ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு யாரா, இந்த பொண்ணா ஷீதல் அப்படின்னா நம்ம கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அவ யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாரு. இவ்வளவு நாள் அந்த பொண்ணு ஏமாத்தி நம்ம கூட ஸ்டே பண்ணிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அடி பாவி, இவ்வளவு நாள் என்ன ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நான் உன்னை யூஸ் பண்ணிட்டேன், ஆக்சுவலா அன்னைக்கு அந்த பொண்ணுடைய வீட்டுல போட்டோ இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனேன், நீ நான் தான் ஷீதல்னு நினைச்சிட்டு எல்லா உண்மையுமே சொன்னேன், அதுக்கப்புறம் தான் உன்னை ஃபாலோ பண்ணி இங்க வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சீ வாய மூடு, இது எல்லாமே பணத்துக்காகவா, பணத்தை கொடுத்தா நீ என்ன வேணா பண்ணுவியா, பணத்துக்காக ஒரு பையன் கூட ஸ்டே பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு இங்க எல்லாமே பணத்துக்காக பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீதல் சொல்லும் போது, சாரி இவ ஷீதலே கிடையாது, அந்த மினிஸ்டருடைய ஆளு, இந்த மினிஸ்டருடைய ஆள் சொல்லும் போது
ஹீரோ கோவப்படுறாரு. இதே டைம்ல அந்த அடியாட்கள் வராங்க. என்ன செல்லம் ரொம்ப நல்லா இருக்க போல, சரி ஓகே அந்த போட்டோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த போட்டோ இப்போ என்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அது அவளுக்கும் நல்லாவே தெரியும். அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு உன்கிட்ட இப்போ போட்டோ கிடையாது, அந்த ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த போட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுங்கு மரியாதையா எப்படியாச்சும் இந்த போட்டோ எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மினிஸ்டர் கிட்ட கொடுத்துரு, இல்லனா பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போக இவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க போற போக்க பார்த்தா நம்மள மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தையும் இந்த பிரச்சனைல மாட்டி விட்டுருவாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பொண்டாட்டி ஞாபகமா இருக்கு. போயிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி நீ எப்படி இருக்க, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க உடனே கிளம்பி ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா இங்க ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ உடனே கிளம்பி ஊருக்குலாம் வர முடியாது, நீ சேஃபா இரு, நான் சொல்ற வரைக்கும் திரும்பி வராத அப்படின்னு சொல்லும் போது என்னங்க ஆச்சு, நீங்க உடனே கிளம்பி வாங்க, எந்த விஷயம் ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லம்மா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலையில மனோரமா ஸ்டே பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஊருக்கே போயிட்டு அங்க இருக்கிற எல்லா போட்டோ கடைக்கும் போயிட்டு இந்த மாதிரி மனோரமா என்னுடைய மனைவி தான், அவங்க ஏதாவது போட்டோ கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ நிறைய கடையில விசாரிப்பாரு. ஒரு கடையில அந்த பொண்ணு கொடுத்துருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு பேலன்ஸ் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு அந்த போட்டோ வாங்குறாரு. இப்ப நேரா இந்த போட்டோ எடுத்துட்டு மினிஸ்டருடைய வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த போட்டோல அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு, நம்ம எடுத்த போட்டோலாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஒரு போட்டோ மட்டும் நம்ம ஹீரோ எடுத்த போட்டோவே கிடையாது, வேற ஏதோ ஒரு போட்டோவை அந்த பொண்ணு சேர்த்து கொடுத்து வச்சிருக்கா. அதை நம்ம எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறைச்சு வச்சுக்கிட்டு இவர் எடுத்த போட்டோவை மட்டும் கொண்டு போய் கொடுக்கும் போது அங்க அந்த மினிஸ்டர் ஹாயா உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான செயின் ஸ்மோக்கரா இருப்பாரு போல. தம் அடிச்சுட்டே இருக்கும் போது அங்க அந்த பொண்ணு வரா. இந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாகிறாரு. போட்டோலாம் கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இப்போ இந்த மினிஸ்டர் போட்டோலாம் வாங்கி பாக்குறாரு. பார்த்தவரு செமையா கடுப்பாகிறாரு. நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இங்க பாரு என்ன என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் என்ன விஷயம் ஆச்சு, நான் எந்த போட்டோவை கிளிக் பண்ணணும் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு நான் மறுபடியும் சொல்றேன் விளையாடாத, இது நான் கேட்ட போட்டோ கிடையாது, நான் எந்த போட்டோ தேடணும் அந்த போட்டோ எனக்கு வேணும், ஒழுங்கா இங்கிருந்து போ, அடுத்த வாட்டி வரும்போது போட்டோவோட வா, இல்லனா உன்னையும் உன் குடும்பத்தையும் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு செமையா யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த ஆளு எந்த போட்டோவை பத்தி சொல்றான், நம்ம கிளிக் பண்ண போட்டோ தான் கொண்டு போய் கொடுத்துட்டோமே, இது இல்லாம வேற போட்டோ வேற இருக்கான்னு யோசிக்கிறாரு. இந்த டைம்ல ஒரு சின்ன போட்டோவை மட்டும் நம்ம ஹீரோ மறைச்சு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது. அது எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் உண்மையிலேயே அந்த சீத்தல் மக்களே. அதாவது இந்த போட்டோவை கிளிக் பண்ணவங்களே அந்த சீத்தல் தான். அவங்க போட்டோ எடுக்கும் போது அங்க ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில இவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் பட்டு போட்டோல வந்திருக்கு. இப்ப அப்படியே உட்கார்ந்து யோசிக்கிறாரு, இன்னொரு போட்டோ அப்படின்னா அந்த போட்டோ எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மனோரமா சொல்லிருப்பாங்க இல்லையா, என்னுடைய பேரு மனோரமா, என்னுடைய ஏஜ் 32 அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த பொண்ணு எதுக்காக 32 அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவருடைய புக்கோடைய பேர் தான் மனோரமா. புக்ல இருக்கிற 32வது பக்கத்தை வந்து அவங்க மீன் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சு பார்க்கும்போது அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூமை பத்தி நம்ம ஹீரோ எழுதியிருப்பாரு. இந்த 101வது அறைக்குள்ள தான் எல்லாருடைய ரகசியமும் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பத்தி எழுதியிருப்பாரு. ஒருவேளை இந்த பொண்ணு இதுதான் சொல்லிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்லயே ஒரு ஹோட்டலுடைய பேரை மீன் பண்ணிருப்பாரு. அந்த பேர்ல ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதே ஊர்ல அதே பேர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு 101வது நம்பர் இருக்க அதே ரூமையே புக் பண்ணிட்டு அங்க போயிட்டு ஸ்டே பண்றாரு. இதுக்குள்ள ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பாக்குறாரு. எங்க தேடியுமே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு சுவிட்ச் போர்டு லைட்டா உடைஞ்சு போன மாதிரி இருக்கும். இதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு கவர் இருக்கு. கவர் முழுக்க போட்டோவா இருக்கு. நம்ம ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு பயங்கரமா வாமிட் பண்றாரு. அந்த போட்டோல என்ன விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ யார்ட்டையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நமக்கு ஒன் பை ஒன்னா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த போட்டோவை கிளிக் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சீத்தல் தான். அதாவது நம்ம மனோரமாவுடைய ரூம்ல வந்துட்டு ரூம்மேட்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான். இந்த ரூம்மேட் பொண்ணு அந்த ஆர்ஃபனேஜ்ல வந்துட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கா. இந்த பொண்ணுக்கு அடிக்கடிக்க இந்த குழந்தைங்க எங்கேயோ போறாங்க, சில குழந்தைங்க திரும்பி வர மாட்டாங்க, என்ன விஷயம்னு கேட்டா அங்க தத்து கொடுத்துட்டேன், இவங்க தூக்கிட்டு போயிட்டு வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி காரணம் சொல்லுவாங்க. இந்த காரணத்தை இவங்களால ஏத்துக்கவே முடியல. குழந்தைங்க எல்லாம் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மினிஸ்டருடைய வீட்டுக்கு தான் போறாங்க. முக்கியமா பெண் குழந்தைங்க தான் காணாம போறாங்க. இந்த மினிஸ்டர் பெண் குழந்தைங்கள நான் வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த பெண் குழந்தைங்க கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாரு. பெண் குழந்தைங்களை பலாத்காரம் பண்றாரு. அப்படி இருந்தாலும் ஏதாவது தப்பு பண்ணும்போது அந்த பெண் குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டு அந்த கால்வாயில போட்டு மூடி விட்டுறாங்க. இந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா சீத்தல் நோட் பண்றாங்க. நம்ம ஃபாலோ பண்ணோம்
அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணும்போது இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. போட்டோ கிளிக் பண்றாங்க. அப்படி போட்டோ கிளிக் பண்ணும்போது இவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியாம அந்த கிளாஸ்ல பட்டு போட்டோவா வந்துட்டு இருக்கு. அந்த போட்டோவை மட்டும் அந்த மனோரமா மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிஸ்டர் கிட்ட சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படின்னா காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மிரட்டும் போது இவரு காசு கொடுக்குறாரு. ஒரு கட்டத்துல சீத்தல் தான் மிரட்டா அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே மனோரமாக்கும் தெரிய வந்திருக்கும். மனோரமா கிட்ட சீத்தல் தான் சொல்லிருப்பா. சீத்தலுக்கு மனோரமா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்போ சீத்தல் இறந்து போனதுக்கு அப்புறமா மனோரமா வந்துட்டு இந்த பிளாக்மெயில தொடர ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல சீத்தலுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மனோரமாக்கு தெரியும். மனோரமா மூலியமா அந்த டாக்டருக்கு தெரியும். டாக்டர் மூலியமா அந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இந்த லேடி இந்த மினிஸ்டர் வந்துட்டு ஒரு கேவலமான மனுஷன், என்ன பொண்ணுன்னு கூட ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாந்திருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு கூட்டு களவாணிகளா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கறந்துட்டு இந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு போட்டு உடைச்சிடலாம். ஒரு மீடியா கம்பெனிக்கு இந்த விஷயத்த கொடுத்தா கண்டிப்பா இவருடைய பேரு நாரி போயிடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த மினிஸ்டர் இங்க என்னமோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல தான் இந்த மனோரமா தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மாட்டி விட பார்த்திருப்பாங்க. ஆனா மனோரமா கிட்ட தான் இந்த விஷயம்லாம் இருக்கு. மனோரமா தான் போட்டோலாம் கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. மனோரமா சாவறதுக்கு முன்னாடி போட்டோ எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த போட்டோவையும் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ அந்த மச்சாங்கிட்ட கூப்பிட்டு சொல்லும் போது இந்த விஷயத்துல நம்ம பெருசா ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம், எனக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சரக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வர ஆரம்பிக்குது. மயங்கிட்டாரு. காலைல எஞ்சி பார்க்கும்போது மச்சானியும் காணும், போட்டோவையும் காணும். அந்த மச்சான் காசுக்கு விலை போயிட்டான் போல. நம்ம ஹீரோவை ஏமாத்தி அந்த போட்டோவை கொண்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ல இந்த மினிஸ்டருடைய பேர் போட்டிருக்கு. அதுல நம்ம ஹீரோ என்ன படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு சரியா காமிக்கல. நேரா கிளம்பி அந்த மினிஸ்டருடைய வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த மச்சாங்காரன் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். உனக்காக தான் எல்லாமே பண்றேன், உன்னை காப்பாத்தணும், என் தங்கச்சியை காப்பாத்தணும் அப்படின்னு தான் இந்த மாதிரிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது கையட்ரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மினிஸ்டரை பார்க்க, எப்படியோ அந்த போட்டோவை நீ தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட, உனக்கு என்ன வேணும், இந்த பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாச்சு. கையெடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. வெளியே போனவரு இந்த விஷயத்த நம்ம சொல்லாம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து நீ கூடிய சீக்கிரமே சாக போற, இங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டே இருப்ப, ஆனா உன்னுடைய உயிர் சீக்கிரமாவே போகுது. அந்த டாக்டர் வந்துட்டு உன்னை ஏமாத்தி இருக்காரு, உனக்கு ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வரும்போதெல்லாம் நீ பான்னு தம் அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப இல்லையா, அந்த தம் அடிச்சு உனக்கு நுரையீரல் கேன்சர் வந்திருக்கு. அந்த கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமா முத்தி போயிருக்கு. உனக்கு வந்துட்டு மூச்சு விடுறதுல ஏதோ சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னுடைய நுரையீரல் கேன்சரை மறைச்சிருக்காரு. நீ சாகணும் அப்படின்னா அந்த டாக்டரும் அதுக்கப்புறம் உன்னுடைய பொண்ணும் எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த மினிஸ்டருக்கு தூக்கி வாரி போடுது. என்னது நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த எல்லா விஷயத்தையுமே மினிஸ்டருடைய மனைவி கேட்டு உள்ளுக்குள்ள வந்து செமையா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மினிஸ்டர் ஒரு கேவலமான மனுஷன் அப்படின்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் போல. இதுக்கப்புறம் நீ டாக்டர் கிட்ட போயிட்டு ஏதாவது செக் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்து உடம்ப குணப்படுத்த முடியும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காத. உன்னுடைய கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் 5 மாசமோ 6 மாசமோ நீ கூடிய சீக்கிரமே சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போறாரு. அப்படியே இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடி போயிட்டு மனைவி ஹக் பண்ணிக்கிறாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் கொஞ்சம் புதுசா இருந்துச்சா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.